ரஷ்ய தேசத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் 2,00,000 கோடி நிதி ஒதுக்கி ஒரு புதிய துறையை ஆரம்பித்திருக்கிறார். நியூ ஹெல்த் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி. இது எதற்காக என்று பார்த்தோம் என்றால், மனிதர்கள் நீண்ட நாள் உயிரோடு இருக்கும்படியாய் அல்லது சாகாமல் இருக்கும்படியாக மருந்துகள் கண்டுபிடிக்கிறபடியான ஒரு துறை. சங்கீதம் 146:4 சொல்கிறது, மனுஷனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனை அழியும். ஆனால் மனிதர்கள் அவர்கள் தேவையான பணங்கள் பெற்ற உடனே அல்லது அதிகாரத்தை பெற்ற உடனே அல்லது அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் சாதித்த உடனே அடுத்து நினைக்கிறது என்ன? இந்த உலகத்தில் நம்ம நீண்ட நாள் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் அதிக நாள் சாகாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் வந்து விடுகிறது. உலக பணக்காரர்கள் பில் கேட்ஸ், எலன் மஸ்க், இப்படிப்பட்டவர்கள், புட்டின் போன்றவர்கள், சீன அதிபர் போன்றவர்கள் இந்த ஆராய்ச்சியில் அதிகமான பணங்களை செலவழிக்கிறத நம்ம பார்க்குறோம். மனிதன் ஒரு நாள் பிறந்தால் இறந்தே ஆக வேண்டும்.